அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடியை காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதற்கு வழக்கு பதியாமல் இருக்க முடியாது என சாடியுள்ளார். ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் என்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம். அவர் அது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு இன்னைக்கு தென் தமிழகத்துல அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்க 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிகளுக்கு சேர்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு அதை திசை திருப்புறாதான். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் பெருசா திசை திருப்புறதா நினைச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செய்யலாம். அவர்லாம் ராஜினாமா இல்லை. அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை கண்டிப்பா நடக்கும். அதுல யாரும் யாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இவர்கள் குதிரை பேரம் செஞ்சாருங்கன்னு நாங்கள் சாட்சியத்தோட சொல்லியிருக்கோம். ஆதாரத்தோட எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அவரை கூப்பிட்டு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எங்க சைடு இருந்தா சொல்லுங்க.